ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு தமிழ் டெக் வீடியோ. இன்றைக்கி வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, சிம்பிளாக கலர் ப்ளஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலே போட்டிருப்போம் பழைய டைம் ஒரு கலர் ப்ளஸ் அப்ளிகேஷனு. அது ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கலர் ப்ளஸ் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போடுற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கலர் ப்ளஸ்னு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்படியே இருக்கும். ஃப்ளாஷ்ன்னு இருக்குல்ல, ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் கலர் ப்ளஸ் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ கரெக்டாக அதே கேட்கும். இப்படி எந்த இமேஜ் மட்டும் கலர் ப்ளஸ் வேணும், இதை விட்டுட்டு இது வேணும் அப்படின்னு இதெல்லாம் கலர் ப்ளஸ் ஆயிரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். எது மட்டும் நம்மளுக்கு கலர் வேணும் கலர் வேண்டாம் அப்படின்னு. இதே கிளிக் பண்ணால் கலர் வேணும், இதே எடுத்துகிட்டிங்கன்னா கலர் வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, நம்ம மேலே எடிட் பண்ணுறது அப்படின்னா அந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பிக்சரில் என்னென்ன கலர் இருக்கோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கிளிக் பண்ணால் ஆரஞ்சு கலர் மட்டும் தான் ஷோ ஆகும். ரெட் கிளிக் ப்ளூ கிளிக் பண்ணால் ப்ளூ எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் கலர் ப்ளஸ் வரும். அதேமாதிரி தான் ரோஸ் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணால் ரோஸ் வரும். இப்போ நான் ரெட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெட் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அங்கேயும் ரெட்டு கிளிக்காக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற எரேசரை கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான், டெலிட் பண்ணிடுங்க. பார்த்துங்க, சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இவங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி வேறு கலர் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இங்கே பாருங்கள் ஆஃப்னு இருக்குது. இதை ஆன் பண்ணி விட்டு அப்படியே இங்கேருந்து இப்படி ஸ்வைப் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணால் பார்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அப்படியே இங்கே இருக்க கார்லேருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும். இப்போ அவங்க லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இல்லாத மாதிரி இருக்குது. அதை நம்ம டெலிட் பண்ணணுமா ஜூம் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்ருங்க. மறுபடியும் இப்படி வேணும்னா இந்த ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி மறுபடியும் இப்படி ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. சேவ்ட் ஆகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.